சரி விடுமா. நரின்னா ஊளையிடும், பாம்புன்னா கொத்தும், சிங்கம்னா கடிக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி எல்லா விலங்குகளோட குணமும் நமக்கு தெரியும். அதுகிட்ட இருந்து நம்ம ஜாக்கிரதையா தப்பிச்சுக்கலாம். ஆனா மனுஷ பையன் மனசுல அம்மா எந்த மிருகம் இருக்குதுங்கிறதே தெரியறதில்ல. இந்த உலகத்துல விலங்கு கிட்ட இருந்து கூட நம்ம தப்பிச்சிடலாம்மா. இந்த மாதிரி கூடவே பழகுற மனுஷங்க கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையா பழக வேண்டியதா இருக்குது. ஆனா இந்த காயத்ரிக்கு அது புரிய மாட்டேங்குதேப்பா. இன்னும் சுபுவா அவ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. காயத்ரிய எதிரியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த, ஆனா இன்னைக்கு காயத்ரி எனக்கு தெய்வமா தெரியுறாங்க. ஆனா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுபுவுக்கு ஏன் காயத்ரியை பத்தி தெரிய மாட்டேங்குது? சுயநலந்தா, வேற என்ன? அந்த சுப்பு இந்த ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டா. அவ மனசெல்லாம் விஷம் ஏறி போச்சு. அந்த விஷம் மத்தவங்களையும் அழிச்சிரும், அவளையும் அழிச்சிரும். பாட்டி, ஆனா இந்த காயத்ரி இன்னும் சுபுவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. அம்மாடி, இந்த உலகத்துல நல்லவங்க கண்ணுக்கு எல்லாருமே நல்லவங்களா தான் தெரிவாங்க. அதே கெட்டவங்க கண்ணுக்கு எல்லாரும் கெட்டவங்களா தான் தெரிவாங்க. நம்ம காயத்ரி நல்லவம்மா. அவ யாரையும் எதிரியா நினைக்க மாட்டா, துரோகியாவும் நினைக்க மாட்டா. நீ வேணா பாரு, நம்ம காயத்ரியோட வாழ்க்கை நல்லபடியா அமையும்மா. நீ இதையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்காதம்மா, வந்து சாப்பிடுமா. ஆமா ஆமாம்மா, வா வா. கோர்ட்டு வாசல்ல வச்சு காயத்ரிய போட்டு தள்ளணும்னு தெளிவா சொல்லி தானே அமிச்சேன். இப்படி கத்தி பிடிக்க தெரியாதவங்க கிட்ட வேலையை கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களடா. மன்னிச்சிடுங்க சார். கரெக்டா போட்டு தள்ளுன்னு சொல்லி தான் சார் அவன் அட்வான்ஸை வாங்கினான். ஆனா இப்படி சொதப்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அந்த ஏரியாவில் புகையை போட்டு கலவரமாக்கி புகை கலையறதுக்குள்ள வேலையை முடிச்சு தப்பிச்சிடலான்னு பிளான் போட்டிருக்காங்க சார். ஆனா அங்க யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாம காயத்ரியை குத்துறதுக்கு பதிலா சுபுவை குத்திட்டாங்க சார். இப்ப அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்கு. பத்தா குறைக்கு இவங்க 2 பேர்ல ஒருத்தன் போலீஸ் கிட்ட வேற மாட்டிட்டு இருக்கான். அவன் ஏதாவது ஒளறி வச்சு அந்த பொண்ணோட உசுறு போயிடுச்சுன்னா சிக்கல் பெருசாயிடும். என்ன ஆனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது சார். என்னடா தெரியாது? மாட்டிக்கிட்டவன் என் பேரை சொல்லி வச்சுட்டு வந்தா தொட்டு தொட்டு நூல் பிடிச்ச மாதிரி காயத்ரி, சூர்யா, பெங்களூரு, பழைய கேஸ், ஐஸ் ரூம், அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தோண்டி துருவிடுவாங்க. அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது உங்க அத்தனை பேரையும் நிக்க வச்சு சுட்டுடுவேன். சொல்றா, அந்த பொண்ணு சுப்புவை எதுக்காக குத்துற? சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? யாரா உன்னை குத்த சொன்னது? சொல்லு, சொல்லுங்கறல, சொல்லு. யார் பணம் கொடுத்தா? எவ்வளவு பணம் வாங்கின? சொல்றா, சொல்லு. சார், இவன் கண்ணி வெடிலாம் வச்சிருப்பான்னா பெரிய குரூப்பா தான் இருப்பான். இவன் இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். இவனுக்கு வழக்கமா லாடம் கட்டுவீங்கல்ல, அதை கட்டுங்க சார். நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். வேணாம் சார், வேணாம் சார், தயவுசெய்து வேணாம் சார். உண்மையை சொல்லு. யார் உன்னை குத்த சொன்னது? எவ்வளவு பணம் வாங்கின? உண்மையை சொல்லு. சொல்றாங்கற சொல்லு. சொல்லு.
எதுக்காக நீ சுப்புலட்சுமியை குத்துன சொல்லு, சொல்றா. இங்க பாரு, முடியாத. டேய் எந்திரா, 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 எந்திரா. இங்க பாரு, எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அக்யூஸ்ட் தப்பி ஓட முயற்சி பண்ணா கால்ல சுட்ட தவறுதலா அவன் தலையில பட்டுருச்சுன்னு சொல்லி உன் கேஸ முடிச்சிட்டு போயிட்டா இருப்பேன். செய்யட்டுமா, செய்யட்டுமாடா? உண்மையை சொல்லு. இல்ல உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டா இருப்பேன். கோர்ட்ல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். சொல்லு, சொல்லுங்கறல, சொல்லு, சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உண்மையை சொல்லு. யாரு உன்னை குத்த சொல்லு? சொல்லுங்கறல, சொல்லுடா. சொல்றானா? காயத்ரி தான் குத்த சொன்னா. காயத்ரி என்னடா சொல்ற? ஆமா சார், காயத்ரி தான் சார் குத்த சொன்னா. யுவர் ஆனர், என்ன நடந்ததுன்னு இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னாரு. இதுக்கு மேல நானோ இல்ல வேற யாரோ வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை யுவர் ஆனர். கூலிப்படையை வச்சு இந்த பொண்ணு காயத்ரி சுப்புவை கொலை பண்ற அளவுக்கு வெறித்தனம் காட்டியிருக்கா. உண்மையிலேயே சூர்யாவை கடத்தின குற்றத்தை விட இது பெரிய குற்றம். ஸ்டில் ஐ கான்ட் பிலீவ் திஸ். யுவர் ஆனர், கந்தசாமியை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். கந்தசாமி, கந்தசாமி, கந்தசாமி. உன் பேர் என்னப்பா? கந்தசாமி. நீ தான் சுப்புவை கோர்ட்டுக்கு வெளியில கத்தியால குத்துனியா? ஆமாங்கய்யா. யார் உன்னை அப்படி செய்ய சொன்னது? கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். சுப்புலட்சுமியை கொலை பண்ண சொல்லி யார் உன்னை அனுப்புனது? பதில் சொல்லுப்பா. இவங்க தான்யா. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து சாட்சிகளிடமும் விசாரணை முடிந்து தகுந்த ஆதாரங்கள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் காயத்ரி சுப்பு என்கிற சுப்புலட்சுமியின் கணவர் சூர்யாவை கடத்தி சென்றதும் தனது உரிமைக்காக போராடிக் கொண்டிருந்த சுப்புலட்சுமியை கொலை செய்ய கூலிப்படையை நியமித்ததும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? அவ எந்த பாவம் செய்யாதவங்க ஐயா. மாமா சார், அமைதியா உட்காருங்க, உட்காருங்க. கடத்தல், கொலை முயற்சி என்று 2 குற்றங்களில்
சம்பந்தப்பட்டிருக்கும் காயத்ரி தண்டனைக்குரியவர் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறேன். ஐயா, அவங்க மேல எந்த தப்பும் இல்லையா? எல்லா தப்பும் பண்ணது நான் தான். என்ன வேணா தூக்கி உள்ள போடுங்க, அவங்கள விட்டுருங்க. சைலன்ஸ், சைலன்ஸ். சூர்யாவை கடத்திய முயற்சியில் காயத்ரிக்கு துணையாக இருந்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராமையா, ரேணுகா, தண்டபாணி இவர்கள் மூவரும் போலீஸ் தரப்பு அப்ரூவராக மாறி சாட்சியம் சொல்லியிருக்கப்படியாலும் கடத்தலில் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று குற்றவாளி காயத்ரியே வாக்குமூலம் அளித்திருப்பதாலும் அவர்களை இந்த நீதிமன்றம் தலா ரூபாய் 5000 அபராதம் மட்டும் செலுத்தும்படி உத்தரவிட்டு விடுதலை செய்கிறது. சுப்புவை கொலை செய்வதற்காக காயத்ரியால் நியமிக்கப்பட்ட கந்தசாமியின் குற்றத்தை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறபடியால் இபிகோ செக்ஷன் 303 படி இவருக்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. கோர்ட் இஸ் அட்ஜர்ன். காயத்ரி, ஏன் இப்படி பண்ற? இப்ப கூட ஒண்ணும் ஆகல. நான் உள்ள போறேன். ப்ளீஸ் காயத்ரி, என்னம்மா இதெல்லாம்? நல்லா வாழ வேண்டிய வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாம்மா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க இருக்க முடியல, நாங்க போயிருக்க மாட்டோமா? ஏம்மா இப்படி பண்ண? காயத்ரி, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இந்த கொலை முயற்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஏன் இப்படி பண்ண? ஏமா விடுமா சார், விடுமா. வழி விடுங்க சார். வழி விடுமா. வழி விடுங்க. தைரியமா வழி இருப்போம். விடுறேன்ல. போம்மா 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 நல்லா இருக்கும். போம்மா. அம்மாடி, அளவிடுங்க. வாமா. 54 மேடம். 57. வளையல, கம்மல், செயின் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போ. வா போலாம்.
இப்படி பண்ணிட்டாங்களே துரோகிங்க, மனசாட்சியே இல்லாதவங்க நல்லா இருப்பாங்களா? சத்தியமா சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. நாங்க பண்ண தப்புக்கு நீ எதுக்குமா இப்படி தண்டனை அனுபவிக்கிற? உன்னை எப்படி எல்லாம் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலம்மா. நெஞ்சு வலிக்குதும்மா. இப்ப சொல்லு காயத்ரி, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. சூர்யாவை நீ கடத்தல, நான் தான் கடத்தினேன்னு கோர்ட்ல இப்பவே வாக்குமூலம் கொடுத்துடுறேன். நீ வெளியே வந்துட்டு காயத்ரி, நான் உள்ள இருக்கேன். யாருக்கும் உபயோகம் இல்லாம, எந்த பிரயோஜனமும் இல்லாம இத்தனை வருஷமா ஒரு வெத்து வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பண்ண அயோக்கியத்தனத்தால எத்தனையோ பேர் கதறி இருக்காங்க, கண்ணீர் விட்டு அழுந்திருக்காங்க. உன் நல்ல மனசை பார்த்துதான் நான் திருந்திருக்கேன். காயத்ரி, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து எனக்கு கிடைச்ச தண்டனையா இது நான் நினைச்சுக்கிறேன். காயத்ரி, கடத்தினது நான் தான் சொல்லிடுறேனே, நான் உள்ள இருக்கேன். நீ வெளியில வந்துடு ப்ளீஸ். இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல வீரா. இப்ப சொன்னியே இது செஞ்சனா, இதுதான் உள்ளதிலே பெரிய தப்பு. ஏன் காயத்ரி இப்படி சொல்ற? உன்னை நம்பி பொண்ணி காத்துட்டு இருப்பா வீரா. சூர்யாவோட கருவை நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கிற மாதிரி உன்னோட வாரிசு அங்க அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. நீ உடனே ஊருக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க, அவளோட குடும்பம் நடத்து, அவளை சந்தோஷமா வச்சுக்க. அதுதான் உனக்கு இப்ப இருக்கிற முத கடமை. என்ன மாதிரி அந்த பொண்ணையும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? இல்லம்மா, அவன் ஊருக்கு போட்டு தப்பு செஞ்சது நான் தானே. சூர்யாவை கடத்திட்டு வந்தது நான் தானே. அதுக்கு தானே உனக்கு இந்த ஜெயில் தண்டனை. அந்த தண்டனைய நான் அனுபவிச்சுட்டு போறேன். நீ ஏம்மா கஷ்டப்படணும்? எனக்காக நீங்க செஞ்ச தப்பு நான் செஞ்ச தப்பு மாதிரி தான்ப்பா. நான் உள்ள இருக்கேனா வெளியே இருக்கேனாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. ஆனா தெளிவா இருக்கேன்பா. என்னோட குழப்பம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. சூர்யா ஏன் புருஷன், என் வயித்துல வளருது அவரோட குழந்தை. இந்த ரெண்டு நினைப்பு தான் எனக்கு சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து எல்லாமே. நீ சும்மா இரு காயத்ரி. நான் அந்த சுபுவை சும்மா விட போறதில்ல. சத்தியமா சொல்றேன், அவன் எப்படி சூர்யா கூட வாழ்ந்துருவான்னு நான் பாக்குறேன். என் உசுரை கொடுத்தாவது உன்னை சூர்யாவோட சேர்த்து வைப்பேன். இது சத்தியம். அதுக்கெல்லாம் நிறைய அவகாசம் இருக்கு வீரா. நீ நான் சொன்னத முதல்ல செய். பொன்னி கழுத்துல தாலிய கட்டு. அவளுக்கு நீ புருஷனானாதான் என்ன என் புருஷனோட சேர்த்து வைக்கிற அந்தஸ்து உனக்கு வரும். கிளம்புங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் நல்லா இருக்கேன். என்னைக்கும் நல்லாதான் இருப்பேன்.